கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ். எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ். முருகேசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு சமூக ஆர்வலரும் முதியோர் நல ஆர்வலருமான எட்வின் பாபு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் முதியோர் நல பணியில் பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர். சமூக அக்கறையோடும் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரை நாம் இன்று சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சமூக சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்குது இல்லைங்களா? அந்த மாற்றமும் அதாவது வேகமான மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது சமூகம். அப்படிங்கும்போது அந்த முதியோர்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்போது எப்படி இருக்குங்க சார்? முதலாவது உலகம் முழுதுமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறது. இப்போ நம்ம இந்திய நாட்டை நம்ம எடுத்துட்டோம்னா கூட நம்ம நாட்டினுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 12% என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனால் இது மாநிலத்துக்கு மாநிலம் அது வித்தியாசப்படுகிறது. இப்போ உதாரணமாக நம்ம கண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவில் பார்த்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை 16.7% இருக்கிறது. ஆனால் கேரளாவினுடைய முழு ஜனத்தொகையே பார்த்தீங்கன்னா 3.5 கோடி தான். அதனால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு சுமையாக அது இருக்காது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை 8.37 கோடி. இதில் முதியோர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 13.8% இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 1,20,00,000 முதியோர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் நம்மளுடைய ஜனத்தொகை இப்போ இருக்கிற அந்த 13% 20% வரைக்கும் வந்துவிடும் சொல்கிறார்கள். அதாவது நம்ம சமூகத்தில் 5 பேரில் ஒருத்தவர்கள் முதியோர்களாக இருப்பார்கள். முதியோர் என்பது 60 வயதை பூர்த்தி செய்தவர்கள் தான் மூத்த குடிமக்கள் என்று நாம் சொல்கிறோம். 2040க்குள்ள இந்த இலக்கை நாம் எட்டி விடுவோம் என்று நாம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க சார்? அது முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒன்று அதாவது நம்ம லாங்கிவிட்டி வாழ்நாள் அதிகமாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 2024 நிலைமைப்படி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆண் அவர்களுடைய சராசரி வயது 71 என்று சொல்கிறார்கள். இதே பெண்களுக்கு 74 என்று சொல்கிறார்கள். ஆனால் 74 வயதில் அவர்கள் மரித்து போவது கிடையாது. அவர்கள் இன்னும் கூட வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நம் நாட்டில் இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் ஒன்று பொருளாதார முன்னேற்றம். ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும் போது அவர்கள் நல்ல உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் நல்ல மருத்துவ வசதிகளை அவர்கள் பெற முடிகிறது. அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்நாள் கூடுகிறது. ஒன்று. ரெண்டாவது அட்வான்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், மருத்துவ வசதிகள் இன்று நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இதனால அவங்களுக்கு ஒரு பலவீனமோ வியாதிகள் இருந்தால் கூட அது மருந்துகளால் சரி செய்யப்பட்டு அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான அவர்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கை கூடுகிறது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்றால், இன்றைய காலகட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பங்களுடைய சைஸ் குறைந்து விட்டது. முன்னாடி நம்ம கூட்டு குடும்பம் என்று சொல்லுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 பிள்ளைகள் இருக்கும் ஒரு குடும்பத்திலையும். ஆனால் இன்று அதிகபட்சமாக 2. ஆனால் அதிகமாக அதுலேயும் விரும்புகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை தான் அன்னை பேர் விரும்புகிறார்கள். அப்போ ஒரு பக்கம் மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுகிறதுனால அவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள். இன்னொரு பக்கம் குடும்பங்கள் சிறிதாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் 2040 ஆண்டு முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 15 வயதிற்கு இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்று நம்மளுடைய நாட்டில் ஆவரேஜ் 16 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 16%. ஆனால் நம்ம 2040 18% நம்ம எட்டி விடுவதனால இந்த சதவீதத்தை விட முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிவிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ முதியோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் சொல்லலாம் சார்? முதியோர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னு எடுத்துட்டிங்கன்னா முதலாவது அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை. நம்ம தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிறுவனங்களிலே 2 விதமாக நம்ம அதை வரையறுக்கலாம். ஒன்று ஆர்கனைஸ்டு செக்டர். ஆர்கனைஸ்டு செக்டர் என்பது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் அல்லது அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிற நிறுவனங்களோட பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள். இவர்களுக்கான அது 7 முதல் 8% மக்கள் தான் அதில் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 90லேருந்து 92% மக்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறாங்க. ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவர்கள் பணிபுரிந்த பிறகு அவர்களுக்கு பென்ஷன் என்ற ஒரு பாசிபிலிட்டி
இருக்குது. அடுத்தது வந்து அவர்களுக்கு சில சேமிப்புகள் இருக்கிறது, அவர்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிராஜுவிட்டி இருக்கிறது. அதனால் வந்து அவங்க ரிட்டையர் ஆகும் போதும் அவங்களுக்கு கணிசமான ஒரு தொகை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பென்ஷன் வாங்குறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதம் மாதம் வந்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு கணிசமான ஒரு தொகை அவர்கள் கையில் வரும். ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு கூலி உண்டு. ரிட்டையர்மெண்ட் ஆனார்னா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அப்போ முதலாவது அவர்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் போது அவர்களுக்கு உடலில் பலன் இருக்கும்போது, அவர்களுக்கு வயது இருக்கும்போது சம்பாதிப்பதை முற்றிலுமாக தங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக அவர்கள் பூர்த்தி செய்வதனால அவர்கள் அதிகமாக சேமிப்பு அவர்களிடத்தில் இருக்காது. சேமிப்பு இருந்தாலும் வந்து அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர்களுக்கு அந்த சேமிப்பு அவங்களுடைய செலவுகளை பூர்த்தி செய்யாது. இது வந்து முதலாவது ஒரு காரணம். முதியோர்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுவதற்கான, குடும்பங்கள் அதிகமாக அவர்களை ஒதுக்குவதற்கான முக்கியமான காரணம் வந்து, முதல் காரணம் வந்து பொருளாதார ரீதியாக தான் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அவங்களுக்கு பிசிக்கல். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதாவது வந்து ரத்த கொதிப்போ அல்லது வந்து அவருக்கு சர்க்கரை வியாதியோ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பொதுவாக இருக்கும். ஆமாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 35 வயதிலிருந்து அது இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிவிட்டது, வேலை செய்கிற இது மாறிவிட்டது, உணவு பழக்கங்கள் நம்மளுக்கு மாறிவிட்டது. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 50 வயதுல ஒரு ரத்த கொதிப்போ இல்லைன்னா அல்லது சர்க்கரை வியாதியோ வந்தால் வயதாக அவர்களுக்கு ஆங்கிலத்தில் கோர்மார்பிடிட்டிஸ் என்று சொல்கிறார்கள். இணை நோய்கள் வந்து உங்களுக்கு கூட வந்திருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சுமை. ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் இல்லை, இரண்டாவது பக்கம் அவர்களுக்கு பலவீனமோ அந்த வியாதியோ வரும்போது வந்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கோ அல்லது மருந்துகளை வாங்குவதற்கோ அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது வந்து என்ன காரணம் என்றால், சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம். வயதானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயமே ஒரு பக்கமாக ஓரங்கட்டி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய வேலை செய்தார்கள், அப்போ வந்து அந்த அவங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க, சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க, இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க வந்து இனி இருக்கிற காலத்தை அப்படியே அவங்க கழிச்சிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சோஷியல் இன்க்ளூஷன், அதாவது சமுதாயத்தில் அவர்களை இணைப்பது கிடையாது. குடும்பத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எல்லா டெசிஷனும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அது தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி, அவங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பார்கள். ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்டு அவர்கள் வரும்போது எல்லா முடிவுகளையும் வந்து பிள்ளைகள் எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் வந்து அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்று நம்ம சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். இவ்வளோ நாள் அவங்க குடும்பத்தில் முன்னிலையே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் தான் முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. அதை வந்து முதியோர்கள் வந்து உணர்ந்து கொண்டு அதன் பிரகாரமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இப்போது பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவர்கள் அதை எப்படி அதை எதிர்கொள்ளணும் சார்? ஏற்கனவே முதியோர்களாக ஆயிட்டாங்க. அவர்கள் வந்து இது வரைக்கும் அவங்க அதை திட்டமிட்டு சேமித்து வைக்கல. அப்படி இல்லைன்னா அவங்க திட்டமிட்டு சேமித்து வைத்த பணத்தை வந்து அவர்கள் குடும்பத்துக்காக செலவழித்து விட்டார்கள். இப்போது பிள்ளைகளை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து அவர்கள் வந்து இனி நம்ம அதை பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் இப்போ முதியோர்கள் ஆக போகிறவங்களுக்கு வந்து அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக அவர்கள் ஏர்ன் பண்ணுறதை வந்து அவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ண வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் ஒரு பங்கை அவர்களுடைய காலகட்டத்துக்காக அவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா முக்கியமான காரணம்னா, பிள்ளைகள் இன்று வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம். அதாவது அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு சொல்லுவார்கள். ஆனால் அந்த காலகட்டம் வரும்போது அவர்களுடைய ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது, அவர்களுக்குன்ற கமிட்மெண்ட் வரும்போது அவர்கள் வந்து அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்களே தவிர மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து மைக்ரேட் ஆகி போகிறார். அவர்கள் வந்து மாறி இந்தியாவிலே வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் வேலை செய்யலாம் அல்லது உலக நாடுகள் வெளியே போய் அவங்க வேலை செய்யலாம். அப்படி அவர்கள் வேலை செய்யும் போது முதலாவது அவர்களே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்வதற்கு காலங்கள் ஆகும். அதனால் அவர்கள் வந்து பெற்றோர்களை அவர்களுக்கு வந்து பராமரிப்பதோ அல்லது பெற்றோர்களோட கூட இருப்பதோ அல்லது பெற்றோர்களுக்கு உரிய காரியங்களை செய்வதற்கோ அவங்களுக்கு அதை முன்னுரிமை படுத்துவதில்லை. ஏன்னா முதலாவது அவங்க லைஃப்ல செட்டில் ஆகணுன்றதுக்காக. ஆகவே முதியோர்கள் வந்து அதனால பிள்ளைகள் அவர்களை பாதுகாத்து கொண்டால் ரொம்ப சந்தோஷம். அவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்கள். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் குறை கூறுவதை விட்டுவிட்டு தங்களுடைய வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொள்வதற்கு திட்டமிட வேண்டும். இப்போது திட்டமிடுவது அப்படிங்கிறது முதியோர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க திட்டமிட்டு அதற்காக அவர்கள் செயல்படுத்துறது.
இப்போது முதியோர்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக அப்படின்னா அவர்களுக்கு அந்த உதவி செய்வதற்கு அதெல்லாம் வந்து நிறுவனங்கள் சமூகத்தில் அந்த வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறேன், சில பேருடைய மைண்ட் செட் என்ன இருக்குதுன்னா, நம்மளுக்கு 60 வயது ஆயிடுச்சு, நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ரிட்டையர் ஆகிட்டோம், இனி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேருடைய மென்டாலிட்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய நிறுவனங்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது. அதனால் இப்போ நாங்களே வந்து அது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா கிரே பேங்கிங் என்று சொல்கிறோம். அதனால் வந்து நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கிற, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இளைய வயதிடத்தில் வந்து உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் வந்து அவங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு சமூகம் வந்து ஒரு செம்மையான வழியில் செல்ல வேண்டும் என்றால் அனுபவமும் வேண்டும், திறமையும் வேண்டும், வேகமும் வேண்டும். மூன்றும் இணைந்து செயல்பட்டால்தான் அந்த சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி அடையும். இல்லைனா ரொம்ப வேகமாக போனாங்கன்னா எங்கே போகிறோன்னு தெரியாமல் போனாங்கன்னா திசை இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால் வந்து அப்படி போகிறவர்களை வந்து அரவணைச்சு அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி நடத்துவதற்கு முதியோர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. காரணம் என்ன, அவங்க அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க. நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி அவர்களை ஆலோசகராகவோ அல்லது பணியில் வேலை செய்வதற்காகவோ அவர்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்வதற்கு அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ இருக்கிற நடைமுறைகளையும் அவர்கள் சிலது கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்தா தொழில்நுட்பம் வந்து அதிவேகமாக வளர்ந்து விட்டது. ஒவ்வொரு மாதமும் தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு வந்து முன்னேறி கொண்டே போகிறது. அப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி ஏதோ அதை அவர்கள் பழகி கொண்டு அதோடு அவர்களை அனுசரித்து போகும்போது வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெறும் வருமானத்துக்காக மாத்திரமில்லை, அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த அனுபவத்தை வைத்து அதை ஒரு மூலதனமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நம் நாட்டில் இருக்கிறது. இப்போ முதியோர் தன்னை போன்ற முதியோர்களோட இணைந்து ஒரு குழுவாகவும் இந்த மாதிரி செயல்படலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக செயல்படலாம். அதாவது எப்படி இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்ம பெண்கள் சுய உதவி குழுக்கள் வந்து இந்தியாவுக்கே நம்ம தான் முன்னோடி. அதாவது பெண்களால் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சுய உதவி குழுக்கள் மூலிமா பெரிய சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அதிகமாக படிக்காத பெண்கள் கூட இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனையும் அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டையும் அவங்களுக்கு ஒரு கொடுத்தது வந்து இந்த சுய உதவி குழுக்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திரமே இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து முதியோர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து முதியோர்கள் குழுக்கள் அவர்கள் வரும்போது வந்து ஒன்று அவர்களுக்கு அவர்களோட இணையாக இருக்கிற மற்ற மக்களோட சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ரெண்டாவது அனுபவம் பகிரப்படுகிறது. மூன்றாவது அந்த குழுக்கள் மூலமாக சிலர் யாராவது தொழில் செய்யணும்னு விரும்பினாங்கன்னா வந்து குழு அவங்களை உற்சாகப்படுத்துகிறது. பேங்க் ஒருவேளை அவர்களுக்கு இந்த கடன் உதவி கொடுக்கலனால வந்து சில நிறுவனங்கள் அவர்களுக்கு முன் வந்து உதவி செய்ய இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப அவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதற்கு ஏற்ப அவர்கள் தொழில் செய்யும் போது ஒன்று அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவர்களுடைய நேர காலத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதன் மூலமான வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அது அந்த முதியோர்கள் வெளியில் சென்று அவர்கள் வந்து தொழில் செய்யணும், அவர்கள் வந்து அவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கணும். அப்படிங்கும்போது அந்த பொருளாதார அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குடும்பத்திலே இருந்து அவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்? எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். எப்போ வந்து நீங்கள் முதியோர்கள் வந்து அவர்கள் தன்னிச்சையாக ஒரு தொழிலை செய்து அதன் மூலிமா ஒரு வருமானம் வரும்போது பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் புறக்கணிப்பது கிடையாது. காரணம் என்னன்னா, அம்மாவோ அப்பாவோ ஒரு தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு வருமானம் வருகிறது என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த பெற்றோர்களோடு இருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவங்களோடு இருக்கிறாங்க. அப்படி செய்யாதவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களுக்கு தொழில் இல்லை, நாங்கள் இருக்கிறவங்க வந்து அவர்கள் வந்து இப்போ அவங்க பிள்ளையை பார்த்துக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அன்பெய்ட் லேபர். ஆனால் இது யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது, இதை அங்கீகரிப்பது கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுங்க, எங்கள் அம்மா குழந்தைய பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு. இப்போது அம்மா இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு விடுதியில் விட்டு தான் பார்த்துக்கணும், அதுக்கு அவங்க பே பண்ணணும். ஆனால் அம்மா வந்து அதை தன்னிச்சையாக செய்யும் போது வந்து அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பது கிடையாது. அதாவது அவங்க எக்கனாமிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் இந்த மாதிரி முக்கியமான அதாவது குடும்பத்தை பராமரித்துக் கொள்வது, அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது, வீட்டு வேலைகளை செய்வது, இந்த மாதிரி செய்யும்போது வந்து அவர்கள் பேருதவியாக இருக்கிறார்கள். பொதுவாக இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம சென்னை மாதிரி பட்டணங்களில் மாத்திரம் கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு போல் எங்கே போனாலுமே வந்து நிறைய குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க.
அதனால் வந்து அப்போ வீட்டை பராமரித்துக் கொள்வதற்கு, வீட்டில் சீர் செய்வதற்கு, நாளைக்கு பேரப்பிள்ளைங்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கு, நல்ல ஆலோசனைகள் கொடுப்பதற்கு, அவர்களோட அரவணைச்சு போவதற்கு வந்து தாத்தா பாட்டிகளுடைய பங்களிப்பு ரொம்ப அதிக முக்கியம். நீங்கள் அதே மாதிரி நாங்கள் எங்கள் பார்த்துருக்குற அனுபவத்தில் இப்போ நீங்களே கூட அதை ஒற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா கூட பாசமாக இருக்கிறத விட இப்போ தாத்தா பாட்டி கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, நல்வழியில் நடத்துவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மானா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பேரப்பிள்ளைகளுக்கே இயல்பாகவே வந்து அவங்களோட தாத்தா பாட்டி கூட அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். அதனால் பிள்ளைகள் வந்து அதை உணரணும் இல்லைங்களா? ரொம்ப ஈடுபாட்டோடு அவர்கள் வந்து செய்வாங்க, ஆத்மார்த்தமாக செய்வாங்க அந்த குடும்பத்துக்காக. அப்படிங்கும்போது அதை வந்து பிள்ளைகள் உணர்ந்து அவர்களை வந்து மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, அதாவது வந்து சில குடும்பங்களில் வந்து பெற்றோர்களை அவர்களை வைத்துக்கொள்ள முடியாது. அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை தங்களோட வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு இயலாத காரியம். ஏன்னா அவங்களுக்கு வேலை நிமித்தமாக அவர் ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருக்கலாம், இல்லது அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கலாம். இரண்டாவது வந்து பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு ஊராக வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு பொதுவாக எங்கே அவங்க இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ். அதனால வந்து அவங்களும் வந்து லேசாக வர மாட்டாங்க. அதனால வந்து எல்லா குடும்பத்திலையும் பெற்றோர்களை கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பையும், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது கண்டிப்பாக பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. இப்போ பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம் சார். இப்போ உடல் நலத்தை எப்படி அவங்க பேணி பாதுகாக்கணும், அதில் எப்படி கவனம் செலுத்தணும் முதியோர்கள்? உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவர்களுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமாகி அவங்க படுத்த படுக்கை ஆகிறாங்களோ அப்போ தான் வந்து அவர்களை பார்த்துக்கொள்வதுக்கு யாரும் ரொம்ப பரிதாபமான நிலைமை. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்திலையும் கூட பிள்ளைகளே பார்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அவர்களால் அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாது. அதனால் முதியோர்கள் என்ன பண்ணணும்னா வந்து முதலாவது வந்து ஆரோக்கியமாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது சரியான உணவை உட்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்க வேண்டும். ரெகுலராக வந்து அவங்க ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். செஞ்சு கொண்டு அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்குரிய மருந்துகளை அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம பேசணும், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அது வந்திருக்குது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதனுடைய நீங்கள் நெகட்டிவ் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து 60 வயதில் வந்து ஒரு ரத்த கொதிப்பு வியாதி வருதுன்னா அவர் 80 வயது வரைக்கும் வாழ்கிறார் வைத்துக்கொள்வோம். அப்போ வந்து 20 வருஷம் வந்து அவர்கள் வந்து அந்த மருந்தை சார்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் இதே வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து 40 வயதில் அவர்களுக்கு அந்த ரத்த கொதிப்பு வருகிறது என்றால் அவர்கள் 90 வயது வரைக்கும் வாழ்ந்தால் 50 வயது வந்து அவர்கள் மருந்து மாத்திரைகளை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஸோ நம்ம அது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்கிறோம். அதான் நம்ம எவ்வளோ ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் என்பது தான் நம்ம முக்கியம். அதனால் வந்து இப்போ 50 வயது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு மெடிசன் டிபெண்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மருந்தை சார்ந்து அவர்கள் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சுமை. அது மாத்திரமல்ல, அப்படி அவர்கள் வெளிநாட்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதற்குரிய பக்க விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சரியான நேரத்தில் அவர்கள் உடல் நலத்தை கவனித்து கொண்டு அவர்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று பெரியவர்கள் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா வந்து அவங்க ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி எடுப்பாங்க. அப்புறம் இல்லை என்னுடைய சொந்தக்கார் சொன்னார் எனக்கு வந்து ஹோமியோபதி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோமியோபதி கொஞ்ச நாள் போவாங்க. அதுக்கப்புறம் யுனானிக்கு போவாங்க. இப்படி மாறி அப்படி போகவே கூடாது. அது வந்து பல கேடுகளை விளைவிக்கக்கூடும். நீங்கள் வந்து முதல்ல அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பை பற்றி தெரியும், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மாறி மாறி எடுக்கக்கூடாது. அது பலவிதமான பக்க விளைவுகளை மாத்திரம் கிடையாது, அது பலவிதமான டேஞ்சரஸ் ரிசல்ட்ஸையும் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இப்போ அந்த உணவு, உடற்பயிற்சி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதில் வந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருக்குது, இல்லைன்னா மது அருந்த பழக்கமாக இருக்கிறது, இப்போ பெண்களாக இருந்தால் இந்த புயலை போட்டுக்கிறது இருக்கிறது, அந்த மாதிரி அவர் இருந்தாலும் அதை வயதாக அதை அவர்கள் வந்து புறக்கணித்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஏன்னா உடலில் பலநலன் இருக்கும்போது செஞ்சாங்க. ஆனால் இப்போ அதை செய்யும்போது வந்து அதுக்குரிய பல பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவதற்கான இந்த காலகட்டத்தில் நிறைய ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் அவங்க அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அந்த பழக்கங்களிலிருந்து அவங்க விடுபடுவது அவங்களுக்கு சிறந்த ஒரு வழியாகும். இப்போது முதியோர் உடல்நல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே அந்த மருத்துவமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு எப்படி பீரியாடிக் என்று இருக்கிறது, அதே மாதிரி ஜீரியாட்டிக் என்று இருக்கிறது, அதாவது முதியோருக்கான மருத்துவ வசதிகளுக்கு. ஆனால் இன்னுமே வந்து இந்தியாவில் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா இன்னுமே வந்து எல்லா மாநிலங்களிலும் இல்லை. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு முன்னோடி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதலான ஜீரியாட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது முதியோருக்கான மருத்துவ நலனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாடு அதுவும் நம்ம சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் தான் துவக்கப்பட்டது. இன்றும் அது இருக்கிறது. இது அதனுடைய விளைவு இத்தனை ஆண்டுகள், கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள் அவர்கள் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்ததனுடைய விளைவு தான் நம்மளுக்கு இப்போ வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங் என்று கிண்டியில் அமைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு 200 படுக்கை வசதிகளை கொண்ட முதியோர்களுக்கான விசேஷித்த மருத்துவமனை. இப்போ ஜிஹெச்சில் இருக்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அது உங்களுக்கு. அது ஆனால் இங்கே வந்து இங்கே கிண்டியில் வந்து சென்டர் ஆஃப் ஏஜிங் வந்து முழுக்க முதியோர்களுக்கான தனிப்பட்ட மருத்துவ வசதிகளை கொண்டது. அங்கே ரொம்ப டெடிக்கேட்டான டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபுல் ஃப்ளெஜ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி அநேகருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரியாதவர்களும் அதை பயன்படுத்தி, ஏன்னா அது வந்து சென்னையில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஜிஹெச்சில் அந்த ஜீரியாட்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது பார்த்தா பொதுவாக சென்னையில் இருக்கிறவர்கள் மட்டும் தான் வந்தாங்க. ஈவன் செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் கூட யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அது தூரம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு கடந்த மாதம் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அரியலூர்லன்னு வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, திருநெல்வேலியிலும் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மருத்துவ வசதிகள் கொண்டது, எல்லா வசதிகளையும் கொண்ட அங்கே இருக்கிறது, இன்க்ளூடிங் சர்ஜரி. அதனால் இந்த முதியோர் மருத்துவம் அப்படிங்கிறதும் வளர்ந்து வருது இல்லைங்களா? வளர்ந்து வருது. ஆனால் அது போதுமான வளர்ச்சியும் இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்லை மக்கள். அதை வந்து அரசாங்கமும் அதை கொண்டு வர வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா முதியோர்களுக்கான மருத்துவம் வந்து மிக மிக முக்கியம். மற்ற நாடுகளெல்லாம் அது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்போதுதான் நம்மளுடைய நாட்டில் அதை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கிறது. ஆனால் இந்த விழிப்புணர்வு இன்னும் வந்து அநேக மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டும். மற்ற நாடுகள்லாம் இது எப்படி இருக்குங்க சார்? மற்ற நாட்டிலலாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது சார். ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாகவே அவங்க அதை வச்சுருக்காங்க. அதாவது முதியோர் நலன்றதே அவங்களுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவங்களே அவங்களுக்கு அதை வந்து தனியாக ஒரு அதை கேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கான படிப்புகள் இப்போ இங்கேயே அந்த படிப்புகள் வந்துடுச்சு. ஆனால் அங்கே வந்து அதை வந்து தனியாக வந்து அவங்களுக்குரிய, அது ஹோம் கேராக இருந்தாலும் சரி, அதாவது வீட்லேயே வந்து அவங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேர் என்று சொல்கிறார்கள். வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாதவர்களை இன்ஸ்டிடியூஷனல் கேரில் வைத்து நிறுவனங்களில் வைத்து பராமரிக்கிறார்கள். அதுவாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது. எந்த நாடுகள்லாம் அந்த மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்குங்க? அமெரிக்காவில் இருக்கிறது, உங்களுக்கு வந்து யூகேயில் இருக்கிறது, யூரோப்பில் அநேக நாடுகளில் அவங்களுக்கு, ஏன்னா அங்கெல்லாம் வந்து சார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 30%. நீங்கள் ஜப்பானில் எடுத்துக்கொண்டீங்கன்னா 35% மக்கள் வந்து 60 வயதை கடந்தவர்கள். இப்போ அங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜே 70 வயதாக மாற்றலாமான்னு அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால இந்த ஏஜிங் பாப்புலேஷனை பண்ண முடியல. இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆனது என்றால் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது இந்த உழைக்கும் அந்த ஏஜ் குரூப் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அவங்க டெக்னாலஜியை பார்த்தவங்க அவர்கள் அதிகமாக சார்ந்து வேண்டியிருக்கிறது. இந்தியர்கள் வந்து ஏன் இன்னைக்கு உலகம் முழுசாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி யூரோப்பில் மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து மற்ற நாடுகளில் எடுத்து அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஜெர்மன் போன்ற நாடுகள், நீங்கள் மற்ற எல்லா நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு மற்ற நாடுகளிலும் போய் வேலை செய்கிறார்கள். விரைவில் இந்தியாவில் அந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது வெளிநாடுகள் பற்றி பேசும்போது இப்போ இந்த கலாச்சாரம், பண்பாடு, முதியோர்களை கவனித்து கொள்வது, குடும்பமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த இந்தியா, அந்த மாதிரி அந்த கிழக்கு தேசங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லைங்களா? இப்பவும் இருக்கு உறவு, அதாவது குடும்ப உறவு அப்படிங்கிறது. குடும்ப உறவுக்கு வந்து இந்தியா போன்ற நாடுகளில், நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, ஜப்பான், சைனா நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு கட்டமைப்பு தான் அது இருக்கிறது உலகம் முழுவதுமா. அது இந்தியா வந்து பாரம்பரியமாகவே வந்து இந்தியாவை பற்றி சொல்லும் போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே குடும்பங்கள்லாம் ஒன்றாக தான் இருப்பாங்க, இன்னும் கூட இருக்காங்க, இல்லாமல் கிடையாது. ஆனால் அதனுடைய
அது அப்படியே குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்னைக்கு வந்து சார் ஒன்று வந்து படிப்பு. மக்களுக்கு வந்து நல்ல படிப்பு வசதி வந்து விட்டது. ஈவன் கிராமப்புறத்திலே வந்து பள்ளிகள் எல்லாம் நல்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கே படிக்கிற பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு விவசாயம் செய்கிறவங்களே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு டாக்டராகவோ அல்லது பல்வேறு துறைகள் எல்லாம் அவங்கள வந்து போய் வேலை செய்யணும்னு தான் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவர்களுக்கு பொறந்து வளர்ந்த ஊரில் அந்த வாய்ப்புகள் அவளுக்கு இருக்காது. அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக வந்து அதை விட்டு வெளியே மைக்ரேட் ஆகி தான் ஆக வேண்டும். அப்படி வெளிநாட்டு மைக்ரேட் ஆகும்போது ஒன்று வேறு ஊர்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, டயர் 2 சிட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம சென்னையை நோக்கி வருகிறார்கள். இல்லைன்னா வந்து பக்கத்து பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து டெல்லி இப்படி மாறி இங்கே போகிறார்கள். இன்னும் வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்கிறவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறார்கள். அப்படி வெளிநாட்டு போயிட்டு அது வந்து பொருளாதார ரீதிக்காக மட்டும் கிடையாது. அவர்கள் படித்த படிப்புக்குரிய வேலைகள் அங்கே கிடைக்கிறதுனால வந்து அவங்க அங்கே போய் அங்கே வந்து அவங்க பணிபுரிகிறார்கள். அதனால் இந்த முதியோருக்கான ஆதரவு, அந்த குடும்ப உறவு வந்து பிணைப்பு குறைவதற்கு இந்த மாதிரியான காரணங்களும் கண்டிப்பாக இருக்கு. உண்டு. ஏன்னா வந்து இப்போ ஒரு பிள்ளைங்க போய் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெற்றோர்கள் வந்து போய் பார்த்துட்டு வரலாமே தவிர, ஏன்னா அங்கே போனாலும் அவங்கள தான் டோட்டலாக டிபெண்ட் பண்ணி ஆக முடியும். இவங்க அங்கே போயிட்டு நம்ம ஒரு மாதிரி கார் எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது, பைக் எடுத்துகிட்டு போக முடியாது, சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அங்கே ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுக்குரிய லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இருக்குது. அதனால் அவங்க அங்கே போனாலும் வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க எல்லாருமே வந்து. அப்படின்ற போது வந்து அதனால் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து என் பிள்ளை இந்த நாட்டில் இருக்காங்க, அந்த நாட்டில் இருக்கான்னு போகிறாங்க. ஆனால் போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற உறவுகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கோயிலுக்கோ இல்லைன்னா ஒரு ஆலயத்துக்கோ இல்லைன்னா வந்து ஒரு அவங்க வழிபாடு ஸ்தலத்துக்கோ போகிறது வந்து அவங்க இங்கே இங்கே இருக்க விரும்புகிறாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய சோஷியல் குரூப்போடு இருக்க தான் அதிகமாக விரும்புகிறார்கள். இப்போது தனிமை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இல்லைங்களா, இந்த முதியோரை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த தனிமை எப்படியெல்லாம் அந்த முதியோர்கள் போக்கிக் கொள்ளலாங்க? ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப சோகமான விஷயமும் கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து வறுமையில் வாடுகிற முதியோர்களை காட்டிலும் தனிமையிலும் புறக்கணிப்பும் வாழுகிற முதியோர்கள் தான் அதிகம். அது முதியோர்களை அதிகமாக பாதிக்கிறது வந்து வறுமை கிடையாது. அவர்களை அதிகமாக பாதிக்கிறது வந்து ஒன்று தனிமை, இன்னொன்று வந்து புறக்கணிப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து இப்போ தனிமைன்றது வந்து இப்போ நம்ம 2 வகையாக வித்தாச்சிக்கலாம். ஒன்று வந்து குடும்பத்தில் நம்மளை தனிமைப்படுத்துவது, ஒன்று சில சமயத்தில் வந்து நம்மளே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது. சரி வேண்டாம், நம்ம குடும்பத்தை மற்ற அவங்க எனக்கும் என் பையனுக்கும் ஒத்து வரல, எனக்கும் என் மகளுக்கும் ஒத்து வரல, நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனிமையாக அவர்கள் ஒதுங்குவது ஒன்று. இன்னொன்று வந்து குடும்பமாக ஒதுக்கிவிட்டது. ஆனால் புறக்கணிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே வந்து முதியோர்களை அதிகமாக பாதிக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மற்றவர்களால் மன ரீதியான பல காரியங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து குடும்பங்களும் உறவுகளும் அவர்களை புறக்கணித்து அவர்களை தனிமைப்படுத்தும் போது தான். தனிமை அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா வந்து அன்னுதினமும் நான் சந்திக்கிற முதியோர்களுக்கு வந்து அவர்களுக்கு நிறைய ரெக்ரெட் இருக்குது. அதாவது வந்து அவர்கள் வந்து அவங்க வந்து என்னென்ன ஒரு செல்ஃப் பிட்டி என்று நம்ம சொல்கிறோம். ஐயோ நான் என் பிள்ளைகளை இப்படி வளர்த்தேன், நான் எனக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, நான் இப்படி வளர்த்தேன், இவ்வளோ கஷ்டத்தை பழிக்க வச்சேன் அப்படி இப்படின்னா. ஆனால் பெற்றோர் பிள்ளைங்களை கேட்டால் என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா புதுசாக எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் செய்யுது தானே, அதானே அவங்க கடமை, அதை செஞ்சாங்க என்று சொல்ல வேண்டும். அதனால் நாங்கள் வந்து எங்ககிட்ட வர முதியோர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எது இருக்கோ, நீங்கள் சம்பாதித்து நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் சொந்த வீடாக இருக்கலாம், ஒரு குடிசை வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு ஓடு வீடாக இருக்கலாம், இல்லாத ஒரு எந்த வீடாகவும் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைகள் நம்மளுடைய பெரியவர்களுடைய பேச்சு கேட்க போகிறது கிடையாது. அப்படி கேட்காம வந்து இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அதனால் வந்து அதனால தான் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது. ஒரே வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கிற வீடுகளும் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பது தான் கேள்வி. அதனால் முதியோர்கள் வந்து என்னென்னா கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து அவர்கள் வந்து தங்களால் முடிந்த உதவிகளை தங்கள் குடும்பத்துக்கு செய்து கொள்வதற்கு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். 2வது காரியம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால பிள்ளைகள் வந்து அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. அதனால் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு லைஃப்பில் பாசிட்டிவாக அவங்க தங்களுடைய நேரத்தை அவங்களுக்கு யாரோடு இருக்கணும் விரும்புகிறோமோ அங்கே இருக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர்கள் நாங்கள் சந்திக்கிற முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே தங்களுடைய ஃபுல்லும் வந்து ஐயோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டும், ஒரு வீடு கட்டணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நம்ம இந்த தேவையை சந்திக்கணும், அந்த செய்யறதுக்குன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படியே தான் அவங்க காலத்தை கழிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக ஒரு கோயிலுக்கோ
இல்லைன்னா வெளியே அது கூட அவங்க அதிகமாக செலவு பண்ணதில்லை. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த நேரம், இப்போ அவங்களுக்கு நேரம் இருக்கிறது, அவங்களுக்கு உடம்புல பலன் இருக்கும் போதே வந்து அவர்கள் எதெல்லாம் செய்ய விரும்பினார்களோ அது இப்போ செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு என்று நினச்சி அவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு, இல்லைன்னா ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு, இல்லைன்னா வேறு ஒரு ஊர்களை போய் பார்க்கறதுக்கு அவங்கள முடிஞ்சால் இது ஒரு நல்ல நேரமாக அவங்க பயன்படுத்தி கொண்டு அந்த மாதிரி அவர்கள் போய் இப்படி இருக்கணுமே தவிர கம்ப்ளைண்ட் பண்ணுவதனால வந்து அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அடைய போகிறது கிடையாது. அதேபோல் அவர்கள் வயதை ஒத்த மற்ற முதியோர்களோட சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இது அந்த மாதிரிலாம் ஈடுபடலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆமாம், பியர் குரூப் என்று சொல்கிறாங்க. இப்போ நாங்களே வந்து நிறைய சமயத்தில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வயது இருக்கிறவங்களை நாங்கள் ஹெரிட்டேஜ் டூர் என்று சொல்கிறோம். அதாவது வந்து அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 முதியோர்களை வந்து நாங்களே வந்து அவங்களுக்கு ட்ரெயினில் புக் பண்ணி அவங்கள ராமேஸ்வரம் வரைக்கும் அனுப்பியிருந்தோம். இல்லை அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலெலாம் பார்த்துட்டு திரும்பி ராமநாதபுரத்தில் வந்து அங்கே இருக்கிற கோயில் ஒரு 3 நாட்களுக்கு போயிட்டு அவங்க வந்தாங்க. அது நிறைய பேருக்கு முதல் சந்தர்ப்பமாக இருந்தது. அவங்களுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி போகாத கொஞ்சம் அதாவது மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து 3 நாள், சில சமயத்தில் நாங்கள் 1 டே டூர் என்றாருன்னு கூட அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கேனா அவங்கள மகாபலிபுரம் வரைக்குமோ இல்லைனா பாண்டிச்சேரி வரைக்குமோ அவங்களுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு திரும்பி வரும். அவங்க அப்பா அப்படி பார்க்கும்போது மகாபலிபுரம் போகிறது, அப்படி வந்து அந்த கோயில் சிற்பங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க முன்னாடி. ஆனால் இப்போது பல நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு போகும்போது வந்து ரெண்டாவது அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியே ஒரு ஜாலியாக அந்த ஏஜ் குரூப்போட போகும்போதே அவங்களுக்கு நல்ல ஆட்டம் பாட்டம் நல்லா சந்தோஷமாக போயிட்டு வராங்க. அது ரொம்ப அவங்களுக்கு வந்து மெமரபுளாக இருக்குது. அதனால் இந்த வயது அப்படிங்கிறது அவர்கள் வந்து இனிமையாக மாற்றிக்கணும். இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்களா, அவர்கள் விரும்பியதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. எப்போ நம்மளுக்கு உடம்புல பலன் இருக்கோ அப்போவே செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கும். நம்ம இங்கே போகணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும், இனிமையாகவும் இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும். இப்போ நாங்கள் போன மாதம் வந்து நான் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஓல்டேஜ் ஹோமில் போய்க்கும்போது வந்து ஒரு பாட்டி வந்து நானும் என் கூட பணிபுரிகிறவரும் போயிருந்தோம். எங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு எங்களை ஞாபகம் இருக்காப்பா, எங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க. நான் பார்த்துருக்கேன் பாட்டி என்னன்னு வச்சுட்டு, சரி கோயம்புத்தூர் எப்போ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள கோயம்புத்தூரில் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற ஆலயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு வந்தோம். இன்னும் ஞாபகம் வச்சுட்டு எப்போ கூப்பிட்டு போகிறேன்னு. அப்புறம் தாத்தா வந்தார், தம்பி எப்போப்பா வேளாங்கண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு அது ஏக்கம் இருக்கிறது, அது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த ஓல்டேஜ் ஹோம்னால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து கூப்பிட்டு போக முடியாது, போன சிக்கான என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்மளை தானே கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு பண்ண பயப்படாதீங்க, அவங்களுடைய மருந்து மாத்திரையிலும் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, கூடவே உங்கள் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற வேலை செய்கிறவங்களும் வாங்க, அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அப்படி போயிட்டு வந்து அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் முருகேசன் அவர்கள். இத்துடன் கணித வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.